ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கூலி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தை சேலமில் இருக்கிற திவ்யம்ன்ற ஒரு புது 4K தேட்டரில் தான் பார்த்தோம். உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கலாம். எப்படின்னா, தேட்டர் பிரிண்டில் படத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அதாவது மொபைலில் தேட்டர் பிரிண்ட் குவாலிட்டியில் படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அப்படி ஒரு ஃபீலில் தான் படத்தை பார்த்தோம். ஃபஸ்ட் அவங்களுக்குவே ரசிகர்கள் வந்து குவாலிட்டியை சரி பண்ண சொல்லி கத்திகிட்டே இருந்தாங்க. பட்டு அதை வந்து சரி பண்ணவே இல்லை. ஆப்ரேட்டர் வரலப்பான்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபீல்டில் தான் படத்தையே பார்த்துட்டு வந்தோம். செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை அதுவே எங்களுக்கு பழகிருச்சா அப்படின்னு தெரில. ஸோ புது தேட்டர் தான், இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். கூலி இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, சூப்பர் ஸ்டாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சத்யராஜ் வந்து திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அவங்களோட ஃபேமிலியே, அதாவது ஸ்ருதிஹாசனும் அவங்களோட 2 தங்கைகளும் சாவில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும், ரஜினிக்கு வந்து அவர் நார்மலாக இறக்கலை அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. ஸோ அதை தேடி போகிறவருக்கு உண்மையிலே அவர் வந்து சாதாரணமாக இறக்கலை, யாரோ அவரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ சத்யராஜை கொலை செஞ்சது யார் அப்படின்றத தேடி போகிறவருக்கு வரும் பிரச்சனைகள் என்னென்ன, அதை அவர் எப்படியெல்லாம் சமாளித்தாருன்றதை நிதானமான ஃபஸ்ட் ஹாஃபும் ஆக்ஷன் அதிரடிகள் அப்புறம் பல்வேறு ட்விஸ்ட்டுகள் நிறைந்த செகண்ட் ஹாஃபுமாக சொல்லிடுற படம் தான் இந்த கூலி. இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பார்க்கும்போது ஓகே, இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொருத்தரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக சொல்லலாம், உபேந்திரா அண்ட் அமீர் கான் 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் உபேந்திரா வந்து பின்னி பெடல் எடுத்து விட்டுருக்காரு. அப்புறம் வில்லன்ஸை பற்றி சொல்லணும்னா, நாகார்ஜுனா வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்டைலிஷான வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து பல்வேறு விஷயங்களை கவனிக்காத மாதிரியே காட்டியிருப்பாங்க, ஆனால் அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி காட்டினதுமே நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷான வில்லனாக மட்டும் இல்லாமல் எந்தளவுக்கு ஸ்மார்ட்டு அப்படின்றதையுமே காட்டியிருக்காங்க. பட் அது வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரிகிற அளவுக்கு காட்டல, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி வெறித்தனமான வில்லத்தனம்னா அது சுபின் தான். படம் முழுக்கவே ஆக்டிங்கில் மிரட்டி விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட எல்லோரும் தூக்கி சாப்பிட்டா இருப்பான்ற அளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து பயங்கரமாகவே இருந்தது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் பற்றி சொல்லலாம், உண்மையிலேயே ஆக்டிங்கில் இதில் வந்து கொஞ்சம் சட்டிலான நடிப்பையை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு ஜெயிலர் மாதிரி இல்லை, இதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான எஃபெக்டில் தான் வந்து போகிறாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையுமே தெறிக்கி விட்டுருக்காரு. ஜெயிலரில் ஜஸ்ட் நடந்து வர மாதிரி மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படம்பான்ற அளவுக்கு அந்த கேமியோக்களை மட்டுமே வச்சு ஃபில் பண்ணிட்டு போகாமல் அவருக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸும் உண்மையிலேயே நல்லாவே இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு செம்ம ட்ரீட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், அனிருத்தோட பிஜிஎம் தான். உண்மையிலேயே படம் முழுக்கவே தெறிக்கி விட்டுருக்காரு. நல்லா இருக்கிற சீனை இன்னும் நல்லா காட்டுறதுக்கு அவரோட பிஜிஎம் எல்லாமே பெரும்பாலும் உதவி பண்ணியிருக்கு. அப்புறம் அடுத்ததாக இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வருவோம். லோகேஷ் எந்த ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டோ அதுலேயே கொட்ட விட்டுருக்காரு. அது எதுவும் இல்லை, அந்த விண்டேஜ் சாங்ஸை போட்டு விடுறதெல்லாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் அந்த விண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ணுற அந்த கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினவரே இவர் தான். பட் இந்த படத்தில் அந்த ஒரு சீன் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை. ஏன்னா தேட்டர்லேயுமே என்ன இது அப்படி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஆமாம் ஏதோ ஒரு பாட்டு போட்டாங்களே, என்ன பாட்டு போட்டாங்கன்னு டீமாக சேர்ந்து யோசித்தோம். யாருக்குமே அந்த பாட்டு ஞாபகம் வரல, அந்த அளவுக்கு தான் அந்த சீன் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே பார்த்துங்க. அப்புறம் ரஜினிக்கும் சத்யராஜுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பற்றின காட்சிகள் லைட்டாவது வச்சுட்ருக்கலாம். ஏன்னா அவரோட சாவுக்கான வன்மத்தை தேடி தான் போகிறாரு. அப்படின்றப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாப்பட்டதுன்றத லைட்டாவது டீஸ் பண்ணி விட்டுறதா இன்னும் கூட படம் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு டைலாக்கை மட்டுமே சொல்லப்படுறதுனால பெரிய அளவில் அந்த விஷயங்கள் எல்லாமே லைட்டாக கனெக்ட் ஆகலை. ஸோ கனெக்ட் ஆகிற அளவுக்கு இன்னும் கூட எமோஷனலாக ஏதாவது லைட்டாவது ஒரு சீன் வச்சுருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் படம் முழுக்கவே ஜெயிலர் அண்ட் விக்ரமோட சாயல்கள் அங்கங்கே தெரிகிறத தவிர்க்கவே முடியல, அவங்களும் தவிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு சில சீனெல்லாம் பார்க்கும்போது ஜெயிலரில் மாதிரி இந்த இடத்துல சட்டரை திறந்துட்டு வந்து ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுவாங்க பாருன்ற மாதிரியான ஃபீல்லாம் படத்தில் வந்துட்டு தான் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டில் இது ஒன்றுன்னு சொல்ல முடியலாலும் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு படம் முழுக்கவே நிறைய சீக்வன்ஸ் இருக்கிற நல்ல படத்தில் இதுவும் ஒன்று தான். ஏன் இன்னொரு வாட்டி கூட தேட்டரில் பார்க்கலாம், அந்தளவுக்கே நல்லாயிருக்கு. என்ன ஒரு சில விஷயங்களை மன்னிக்க வேண்டியது இருக்கும், அந்த குறைகளெல்லாம் மன்னிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படமாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 1000 கோடியை அடிக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.